Hi guys and welcome back to my channel. So இந்த வீடியோல எதை பத்தி ஷேர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் வீடியோ எனக்கு because இன்ஸ்டாகிராம்ல இந்த பேஜ் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேஜ், ஓகேங்களா? ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் பிராண்ட் இது. ஸோ ஆக்சுவலி இவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா சிம்பிளா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு காஸ்டியூம் வந்து அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்போன்னு பாத்தீங்கன்னா June 26th of 2024 பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது அதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு, ஒரு 2 months கிட்ட ஆகும் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு, முன்ன பின்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அதனால ஒன்றும் இல்லை, ஒரு டாப் நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி நான் நினச்சேன். பிகாஸ் எனக்கு ஒரு டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ அந்த டாப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 838.95 பைசா. இவ்வளோ ரூபா கொடுத்து நான் ஒரு டாப் ஒன்று ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலி டாப்போட ரேட் வந்து 699 போட்டிருந்தாங்க. 100 ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ், 39.95 வந்து ஜிஎஸ்டி. இதெல்லாம் போட்டு கரெக்டாக அமௌண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து அவைலபிள் கிடையாது. சரி ஓகே, இவங்க இவ்வளோ 4 million ஃபாலோவர்ஸ் இருக்குது, இவங்க என்ன ஏமாத்தவா போகிறாங்க, இவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணி ரிவ்யூலாம் போடுறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்களே, ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அல்பாஸில் ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா. ஸ்கேம். 838.95 ருபீஸ் ஐ லாஸ்ட். என்னன்னா சும்மா கிடையாது, இல்லை 1 ரூபானாலும் காசு தானே, எல்லாம் ஓகே தான். ப்ராடக்டே கையில் காணும். ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ரெஸ்பான்ஸே கிடையாது. மெயிலில் வந்து சுத்தமாக ரெஸ்பான்ஸ் கிடையாது. கால் வந்து சுத்தம் ஒரு துளி கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதே கிடையாது. இந்த 6 months வந்து நான் ஐ திங்க் ஒரு 10 to 15 times வந்து கால் பண்ணியிருப்பேன். அதே நம்பருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேக் அக்கௌண்ட். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பேஜ் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் பை எனிதிங் ஃப்ரம் ஹர். பிகாஸ் சும்மா அவங்க ரீல்ஸ் பண்ணிட்டு சும்மா பண்ணுறதுக்கு தான் வந்து பண்ணுறாங்க போல், நம்ம கிட்ட தான் அமௌண்ட்டு வாங்கிறதுக்கு. அப்படி இல்லை, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம கிட்ட இருந்து காசு மட்டும் கரெக்டாக போயிடுது, நம்ம ஆர்டர் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. பட் தென் ப்ராடக்ட் நம்ம கையில் வரவே இல்லை. யோசிச்சுருந்துருக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு, பட் இட்ஸ் டூ லேட். ஸோ இட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ வந்து யாராவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் பை, டோன்ட் வேஸ்ட் யோர் அமௌண்ட். போதும் பட்டதெல்லாம் போதும்.